ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனை. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மைத்திகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் மண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாத சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய 4ஆம் திருமுறையை ஞான வேள்வியாக ஓதி வருகின்ற பாங்கிலே 54வது பதிகமாக திருப்புகலூர் திருத்தலத்திலே சுவாமிகள் அருளி செய்த ஒரு பதிகத்தினை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த தலத்திலே சுவாமிகள் முதன்முறையாக வருகிற பொழுது கண்ணீர் பெருக்கி பெருமானுக்கு திருமுன்பாக நின்று அங்கே தொழுது அழுது உடல் கம்பித்து பல்வேறு விதமான மெய்ப்பாடுகள் உற்று இந்த பதிகத்தை அருளி செய்கின்றார். பொதுவாக இந்த பதிகங்கள் இவ்வாறு அருளி செய்வது தம்முடைய குறைகளை சொல்லுவது போலவும் அல்லது இந்த உயிர்கூட்டம் பெருமானை அடையாமல் பல்வேறு தடைகளிலே சிக்கி தவித்து இவை துன்புறுகின்றனவே என்கிற இரக்க உணர்வாலும் பாடுவது வழக்கம். இந்த பதிகத்திலே அப்பர் சுவாமிகள் தமக்கு தெளிவு இல்லை, ஞானமில்லை, அடியார்களுடைய நல் உறவு இல்லை, ஐம்புலன்களினுடைய வலையிலே சிக்கியும் மாதர் மயக்கத்திலே உழன்றும் நான் கிடந்து உன்னை மறந்து நிற்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். இப்போ இதை பார்க்கிற பொழுது இதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது சுவாமிகள் கடுந்துறவு பூண்டவர். அவருக்கு மாதர் மயக்கம் இருந்தது என்று சொல்லுகிறவன் பைத்தியக்காரன் இல்லையா? அது எப்படி? அது சாத்தியமே இல்லை. சரி, 5 புலன்களையும் வென்ற அற்புத ஞான நெறியிலே நின்றவர் அவர். இல்லாட்டி சாமி அவருக்கு திருநாவுக்கரசுன்னு பேர் வைப்பார். அவர் பேர் வச்சது ஒன்று தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ இந்த ஒரு வாழ்க்கை நிலையில் பல்வேறு நற்குணங்கள் இருக்கிறவர்கள் அந்த குணங்களானவை தேய்ந்து தீய குணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நற்குணங்கள் இருக்கும், என்னவோ தெரில கொஞ்ச காலமாக அந்த குணங்கள்லாம் கெட்டு போய்
அவர்கள் தீமையான வழிகளிலே செல்லுவதும் தங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வது அப்படி இருக்கிறது பார்க்கிறோம். உலகத்தில் அது இருக்கு. ஆனால் ஈசனால் ஆட்கொள்ள பெற்றவர்கள் எக்காலத்தும் அவர்கள் மாறி அவர்கள் போனதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த திருவருளினாலே ஆட்கொள்ள பெற்றவர்கள் சிவானந்தம் வந்து எழுதுவதற்கு காலதாமதம் ஆகலாம், நிட்டை பெறுவதற்கு காலதாமதம் ஆகலாம். திருவருள் பெற்றவர்கள் நிட்டை நிலை வருவதற்கு காலதாமதம் ஆகலாம். திருவருள் வந்தவுடனே நிட்டை வரும்னு சொல்ல முடியாது. திருவருள் நிலையிலேயே படிநிலைகள் இருக்கு. திருவருள் நிலையையே ஆனந்த நிலையாக கருதி இருக்கிறவர்களும் உண்டு. பல அகச்சமயங்கள் திருவருள் நிலையவே முடிந்த நிலை என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அதுவும் ஒரு படிநிலை என்று நாம இப்போ தாய்மானவர் வந்து திருவருள் நிலையிலிருந்து நிட்டை நிலைக்கு வரது கொஞ்சம் தாமதமாச்சு. அவருடைய குருநாதர் அவருக்கு ஆட்கொண்டாரே, ஆனால் அந்த நெட்டை கூடுவதற்கு திரும்பவும் கொஞ்சம் காலம் படித்தது. ஆனால் நெட்டை கூடிய பிறகு திரும்பவும் அவர்களுக்கு மாற்று நிலை கிடையாது. ஆகையினால அது சுவாமிகளால ஆட்கொள்ள பெற்று நாவுக்கரசு எனும் நன்னாமும் நயப்புற உலகேழினும் மண்ணுக அப்படின்னு அசரீதியா சொன்னதுக்கு பிறகு பெருமான் மாறுபடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைச்சார். பள்ளியில் இந்த பையனை பார்த்து நல்ல மார்க் வாங்கி நல்லா பிரைட்டாக இருந்த பையனை, டேய் நீ நல்லா வருவடா அப்படின்னு ஆசிரியர் சொல்லிப்பார். ஆனால் கல்லூரி வந்ததற்கு பிறகு அந்த மாணவனுடைய பர்ஃபார்மன்ஸ், அவனுடைய திறன் குறைஞ்சு போய் சரியாக இல்லாமல் போயிருக்கிறதுக்கான நிலையெல்லாம் வந்திருக்கு. அது மாதிரி ஆசிரியர், நான் இப்படி நினச்சேனப்பா இப்படி ஆயிட்டிய. அது மாதிரியே சில ஆசிரியர்கிட்ட நீ உருப்படவே மாட்டடா, நீ சரியாக மாட்ட, நீ எல்லாம் எப்படி தேர போறியோ தெரிலடா, எப்படியோ ஒழி அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனால் அவன் பார்த்தா பெரிய ஆளாக வந்திருப்பான். அவருக்கே ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா, டே நீ என்னவோ ஆவேன்னு நினைச்சேன்டா, இப்படி ஆயிட்டடா அப்படின்பாரு. ஆகையினாலே இதெல்லாம் இந்த நிலையில பாசிபிள். இதெல்லாம் வித்யா குரு, கிரியா குரு இந்த இடத்துல பாசிபிள். ஆனால் போதகுரு என்று சொல்லக்கூடிய அந்த போத நிலை எய்திய பிறகு இறங்கி வருதல்ங்கிறது வாய்ப்பு இல்லை. எதுக்கு இவ்வளவு தூரம் பேசுகிறேன்னா, இதுல பார்த்தீங்கன்னா இந்த 10 பாட்டிலையும் எண்ணில்லாத குற்றங்கள் தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளுகிறார். இந்த எண்ணில்லாத குற்றங்கள் சொல்லுகிற அந்த நிலையில பார்க்கும் பொழுது, ஐயோ சாமி இவ்வளோ குற்றம் உடையவரா அப்படின்னு நினைக்கிறவனை மாதிரி மடைய உலகத்திலே கிடையாது, யாரும் நினைக்கவும் மாட்டான். அந்த மாதிரி படிக்கும் பொழுது ஐயோ சாமி நம்மளை தான் சொல்றாரு போல இருக்கு, அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு, நம்மளை நேராக சொல்லாம தன்னை சொல்லிக்கிற மாதிரி சொல்லிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் புத்திசாலி இல்லையா? எப்பவுமே அந்த அருளாளர்கள் தங்கள் மேல் ஏற்றி சொல்வது போல சொல்லுவார்கள். அது மாதிரி தான் இங்கேயும் சொல்லுகிறார் என்று நமக்கு தெளிவு வர வேண்டும். சரி, இப்போ அந்த பதிகத்துக்கு போகலாம். திருப்புகலூர் பதிகம் போகலாம். பகைத்திட்டார் புறங்கள் மூன்றும் பாரி நீராகி வீழ
புகைத்திட்ட தேவர் கோவே பொறியிலேன் உடலம் தன்னுள் அகைத்திட்டு அங்கு அதனை நாளும் ஐவர் கொண்டு ஆட்ட ஆடி திகைத்திட்டேன் செய்வது என்னே திருப்புகலூர் அணிரே. இது நேராகவே திருப்புகலூரார்கிட்ட விண்ணப்பம் செய்வது போலவும் மன்றாடுவது போலவும் அவரிடமே பேசுவது போலவும் இருக்கு. திருப்புகலூர் அணிரே, திருப்புகலூர் என்ற திருத்தலத்திலே எழுந்தருளி அந்த ஊரை தனக்கு சொந்த ஊராக கொண்டிருக்கக்கூடிய பெருமானே, திருப்புகலூரன் நீரே. இப்ப சாமியை ஊர் பேரை சொல்லி சொல்லுவது என்பது ஒரு வழக்கு, அது ஒரு சிறப்பு. ஊர் பேரு திருவண்ணாமலை, அண்ணாமலையார். அண்ணாமலையாருங்கிறது அந்த மலை பேர் தான் அண்ணாமலை, மலையை வச்சு அவர் அண்ணாமலையாருன்றோம். ஆனா அவர் பேரு என்னன்னு கேட்டா அருணாச்சலம் அல்லது சிவபெருமான், ஈசன், மகாதேவன், என்ன வேணா சொல்லலாம். ஊர் பேரை சொல்லி சொல்றதுங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. அது அப்படி கடவுர் வீரட்டனாரே, அது நிறைய பார்க்கிறது. அப்பர் சுவாமிகளுடைய பதிகத்துல நிறைய எப்படி வரும் என்று கேட்டால் ஊர் பேரையே சொல்லி ஊர்காரன். நான் குடியிருந்த இடத்துல அங்க மேல் தளத்தில் குடியிருந்தேன். கீழ் வீட்டில் ஓனர் இருப்பார். கீழே 2-3 குடித்தனம் இருக்கும், மேலேயும் 2-3 குடித்தனம். நான் மேல் குடித்தனத்தில் ஒரு குடித்தனமாக இருந்தேன். அவ வீட்டுக்காரர் என்ன அடையாளம் சொல்லுவார் எனக்கு அப்படின்னு சொன்னால், இந்த திருச்சிராப்பள்ளிக்காரர் வந்தாருன்னா என்னை ஊர் கேட்டு வச்சுக்கிட்டார். திருச்சிராப்பள்ளிக்காரர் வந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லு, டாக்ஸி ஏறிடுச்சு, வாடகை கொஞ்சம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர் மட்டும் சொல்லிட்டு போவார். அவர் சொல்லப்படாது நேரம். அப்போ திருச்சிராப்பள்ளிக்காரர் இருப்பார், நம்ம திருச்சியை சேர்ந்தவர். திருச்சிராப்பள்ளிக்காரர் தஞ்சாவூர்காரர் இல்லையா, சீர்காழி கோவிந்தராஜன் அப்படி சொல்லுவது உண்டு இல்லையா. அது மாதிரி இங்க புகலூரன் இது அப்பர் சுவாமி நம்ம நிறைய பார்க்கலாம். அந்த ஊரை சொல்லியே அவர் கூப்பிடுவார். முந்தின பாட்டு கூட பாருங்க, ஆரூரனார், திருவாரூரனார், திருப்புகலூரனார் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லி சந்தோஷம். அந்த ஊரே அவருக்கு தான் சொந்தம். அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ வேற ஏதாவது சாமி அங்கே கும்பிட்டுட்டு இருந்தா எல்லாம் ஒட்டிக்கிச்சு சாமி. திருப்புகலூர்னா அந்த ஊரே சிவபெருமானுக்கு சொந்தம். ஏதாவது கொஞ்சம் உறவு முறை சொல்லி வேணவர்கள் திருமாலை கொண்டு வந்து வச்சுக்கலாம். உறவு முறை சொல்லி ஏதாவது இல்லை பேர் ஏதாவது ஒரு உறவு, அவர் பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்தேன் அப்படின்னு எதையாவது சொல்லி அப்படி எதையாவது சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் ஊர் அவரு தான். அதே மாதிரி இதில் ரொம்ப உரிமையாக கூப்பிடுவார், திருப்புகலூர் அணிர் அப்படின்னு. பகைத்திட்டார் புறங்கள் மூன்றும், பகைத்திட்டார் புறங்கள் மூன்றும். சிவபெருமானை பகைத்து கொண்டார்கள். சிவபெருமானை பகைத்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், தனக்கு மேல் ஒரு கடவுள் இல்லை என்று சிவபெருமானை பகைத்தவர்கள். தனக்கு மேல ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாருமே பகைத்திட்டார். அவர்களுடைய 3 புறங்களையும் அழித்து சாம்பலாக்கி புகைத்திட்ட, புகை எழுமாறு செய்தார் இல்லையா, செதறி தீக்கு இரையாக்கினார். புகைத்திட்டன்னா தீக்கு இரையாக்கின தேவர் கோவே பொறியிலேன் உடலம் தன்னுள்.
ஒரு நல் வினை, நல்ல அறிவு, நல்ல அறிவு, பொறின்னா அறிவுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நல்வினை. பொறியிலேன் உடலம் தன்னுள், இந்த உடம்புக்குள்ளே அகைத்திட்டு அங்கு அதனை நாளும் ஐவர் கொண்டு ஆட்ட வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. யார்? ஒரு 5 பேர் வந்து இந்த உடலந்தன்னூர். அதுக்கு ஒரு விளக்கம் இல்லாதவனால நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்தேன். இடத்த வாங்கி போட்டு சும்மா இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், காம்பவுண்டு கூட எழுப்பாமல் ஒரு இடத்த வாங்கி போட்டு இருந்ததுன்னா அவன் வந்து குடிசை போட்டுருவான், எதாவது பண்ணுவான். ஏதாவது இடம் வாங்கி போட்டால் இது காம்பவுண்டை போட்டு அதில் ஏதாவது ஒரு போர்டை எடுத்து வச்சு அல்லது ஏதாவது ஒரு கல் போட்டு ஒரு இல்லைன்னா அதை புறம்போக்குன்ட்டு எவனா வந்து உட்காந்துருவான். அது மாதிரி நானும் ஒரு பொறியில் ஒரு அறிவில் கவனிக்காமல் விட்டேன். ஒரு 5 பேர் வந்து ஆக்கிரமிச்சிட்டான். அந்த 5 பேரும் வந்து உங்கள் இடமா அது? ஆமாம். வாங்கியிருக்கீங்களா? ஆமாம். பத்திரமா பார்த்துக்குறோம் நாங்கள், நீங்கள் எப்போ வேணால் வரலான்னு. 5 பேரும் டென்ட் அடிச்சிட்டான். ஐவர் கொண்டு அதனை நாடும் ஐவர் கொண்டாட்டம் இல்லை, கொண்டு ஆட்ட, தங்களுடைய ஆளுகையில் வைத்துக்கொண்டு தாங்கள் விரும்பிய வண்ணம் அதை ஆட்ட வாடி, ஆடின்னு சொல்லலாம், வாடின்னு சொல்லலாம். வாடி வாட்டமுற்று திகைத்திட்டேன் செய்வதென்னே திருப்புகலூர் அணி. இப்போ திகைச்சு நிற்கிற, என்ன செய்யறதுன்னு தெரில, எப்படி அவங்களை கலப்புறதுன்னு தெரில. 5 பேர் அடிக்கிற கொட்டம் தாங்க முடியல, அப்படி அடிக்கிறாங்க. எனக்கு உங்களுதா இடம்னு கேட்குறாங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரில. அவன் வச்சது தான் சட்டமாக இருக்கு. அப்படி ஆகிப்போச்சு. இந்த முப்புறங்களை நீங்கள் எரிச்சிங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த 5 பேரை கொஞ்சம் கவனிக்க கூடாதா? என்கிட்ட வந்து நீங்கள் தான் என் கூடவே இருக்கீங்கிறாங்க இந்த 5 பேர். இப்போ முன்னையே நான் குறிப்பிட்டிருக்கேன், ஐம்பொறிகளை வெல்லுதல் என்பது நம்ம தனியாளாக நின்று வெல்ல முடியாது. அது வந்து இறைவனுடைய துணையை கொண்டு தான் வெல்ல வேண்டும். அதைத்தான் அருளாளர்கள் எல்லாரும் நமக்கு எடுத்துரைப்பது என்ன அப்படின்னு கேட்டால், நீ தனியாக நின்று 5 பேரை வெல்ல முடியாது. 5 பேருக்கு நீ ஒன்றுமே பண்ண முடியாது. நீ ஒன்று செய்ய, துணைக்கு கூப்பிடு, சிவத்தை துணைக்கு கூப்பிடு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இந்த 5 பேரும் என்னை ரொம்ப இம்சை பண்ணுறாங்க, எனக்கு ஏதாவது அருள் செய்ப்பா என்று நீ கேட்டேன்னா, அவருக்கு வழியில் நீ சொல்ல வேணாம், அவர் என்ன செய்யணும் அவருக்கு தெரியும், அவர் செய்வார். ஆனால் நீ பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அவர் என்ன நினச்சிருக்காரு, நீ தான் 5 பேரையும் உட்கார வச்சிருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்க. சாமிகிட்ட போய் சொல்லணும், இல்லை எனக்கு பர்மிஷனே கிடையாமல் எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த 5 பேரும் லூட்டி அடிச்சிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு நீ சொல்லணும். அப்போத்தானே வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க. ஆகையினாலே பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் அலுவலகத்தில் ஒருத்தர் கீழே 4 பேர் வேலை செய்வார். அதுக்கு 4 பேருக்கு மேலே ஒருத்தர் இருப்பார். இப்போ அவருக்கும் மேலே ஒருத்தர் இருப்பார், அவருக்கு மேலே ஒருத்தர் இருப்பார். இந்த 4 பேர்த்துல ஒருத்தன் சரியாகவே வேலை செய்யறதில்ல, வம்பு பண்ணிட்டு இருக்கிறான்னா அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பார்ப்பார். அடிக்கடி போடுறது, ஒழுங்காக வேலை செய்யறதில்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுவார் அவர், என்ன செய்யணும், வான் பண்ணார், ஏதோ சொல்லி பார்த்தாரு, ஒன்றும் வேலை. மேலதிகாரிக்கிட்ட தானே போய் வணங்கிட்டு, இவருக்கு மேலிட்ட போய் ரொம்ப ரொம்ப பண்ணும். அவர் என்ன சொல்லுவார், கேள்விப்பட்டேன், சரி நீங்கள் தெரிஞ்சுதான் விட்டுருக்கீங்க போல இருக்கு, நான் பேசாமல் இருந்தேன். நீங்கள் அப்போவே வந்து சொல்லியிருந்தீங்கன்னா ஏதாவது பண்ணியிருக்கலாம். சரி ஒன்று பண்ணுவோம், அவங்க டிரான்ஸ்ஃபர் போட்டுருவோம்.
அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ராமநாதபுரம் பக்கத்தில் எங்கே போடலாம் அப்படின்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெடி ஆகிட்டு எப்படியோ காலில் விழுந்துருச்சு. ஓடி போய் காலை பிடிச்சி கையை பிடிச்சி, பசங்கள்லாம் இங்கே படிக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் அங்கே போய் கேளு அவர்கிட்ட நான் எப்படி போய் கேட்குறது, நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்க, ஏதாவது உதவி பண்ணுங்க. இப்போ இவங்க கண்ட்ரோல் பண்ணுறது மேலே இருக்கிற அதிகாரின்னு இவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க நேராக வரமாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய சுதந்திரத்தில் குறுக்கிடணும். நம்ம இவருக்கு கொடுத்துட்டோம் 4 பேர் எப்படி செய்கிறான் என்ன செய்கிறான்னு கேட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க, இவரை தான் கேட்பாங்க, அவ்வளோதான். அவர் சாமி என்ன பண்ணுவார், உயிருக்கு 5 பேரை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் வேணுங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காரு. 5 பேர் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு சொன்னால் நான் சாமிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு 5 பேருடைய மல்லாடிக்கிட்டு இருந்தேன்னா அவர் நினைப்பா சரி சம்மதம் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். அதனால போய் முறையிட்டுட்டார், சாமி இந்த 5 பேரும் சொல்கிற பற்றி கேட்க மாட்டேங்க. அவராவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு போய் சொன்னார். இவர் 5 பேருமே லாய்க்கு இல்லைங்கிற, 5 பேரும் வம்பு பண்ணுறானுங்க சாமி, மட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. நினச்ச நேரம் வரான், நினச்ச நேரம் போகிறான், நினச்சதை பார்க்கலாம். ஆஃபீஸுக்கு வந்துட்டு செல்லை ஓப்பன் பண்ணால் மூடவே மாட்டேங்கிறான். ஏதாவது வழி முதல்ல ஜாமர் போட்டுறேன், சிக்னலே வராது உள்ளுக்குள்ள. ஒருத்தரும் செல் எடுத்து இப்படி நோட்டிக்கிட்டே இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஜாமர் போட்டார், அது மாதிரி ஜாமர் அடிச்சிருவார் சாமி. அதுக்குத்தான் போய் அவர்கிட்ட சொல்றது, பறவெளியோட தொடர்புடையது. பஞ்சபூதம் தன்மாத்திரை எல்லாம் பறவெளியோட தொடர்புடையது. கண்ட்ரோல் அங்கே வச்சிருக்காரு. அப்படி பண்ணாருன்னா இங்க சரியா பண்ணணும். அதைத்தான் கேட்கிறார் தலைவருக்காக. ஈசனிடம் சென்று முறையிடலாம், பெரியவங்களே சொல்லுகிறார்கள் அப்படின்னா நாம ஏன் போய் சொல்லக்கூடாது? அதைத்தான் சொல்லுகிறார். மை உரி மதர்த்த உன் கண் மாதரார் வலையில் பட்டு கையெறி சூலம் ஏந்தும் கடவுளை நினைய மாட்டேன். மை உரி மதர்த்த ஒன் கண் மாதரார் வலையில் பட்டு கையெறி சூலம் ஏந்தும் கடவுளை நினைய மாட்டேன். இந்த மாதரார் வலையில் அப்படிங்கிறார். மாதரார் வலையில் பட்டு கையெறி சூலம் ஏந்தும் கடவுளை நினைய மாட்டேன். அதாவது இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். கை மை அறி மதர்த்த ஒன் கண் மாதரார் வலையில் பட்டு கையெறி சூலம் ஏந்தும் கடவுளை நினைய மாட்டேன். கடவுளை நினைக்கிறது இல்லை, மாதர்களை நினைத்தல். இப்ப நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப திரைப்பட தாரகைகள், திரைப்பட நடிகைகள், திரைப்பட நட்சத்திரங்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மவுஸ் சூல இந்திய சிவபெருமானுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா அது நம்ம ஃப்ராங்கா ஒத்துக்கணும். சொல்லாமா சார் நீங்க அப்படின்னு கேட்டா, சார் நம்ம அவர் சாமி சொல்றாரு, அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன, சாமியே சொல்றாரு. இது ஒண்ணு பாருங்க, அந்த அந்த திரைப்பட நட்சத்திரம் அவங்களோட பேசியிருக்க மாட்டான், அவங்கள நேரில் பார்த்துருக்க மாட்டான், அவங்கள பற்றி திரைப்படத்தில் பார்த்தது, புகைப்படம் பார்த்தது, இதையே நினைந்து 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 இதற்காக ஒரு திரைப்படத்தை 20 தடவை 30 தடவை பார்த்து இப்படி நடிகைக்காகவே இதைத்தான் குறிப்பிடுகிறேன்.
இது ஆபத்து. இப்போ ஒரு பெண்ணு வந்து நேராகத்தான் வந்து வாழ்க்கையை கெடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி எத்தனையோ பேர் வாழ்க்கை கெட்டு போயிருக்கு இல்லையா? வந்து விளையாட்டாக தான் சொல்கிறேன். நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் மாணவர்களுக்கு அறை இருக்கும். அதில் ஒரு 60-70% மாணவர்கள் நடிகை படத்தை ஒட்டியிருப்பாங்க. சும்மா ஒட்டியிருப்பான். அப்போ வந்து நான் வந்து ஒரு பிள்ளையார் படம் இல்லை ஒரு முருகர் படம் ஒட்டியிருப்பேன். இதுக்காக நான் இந்த சீனியருங்கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த பிள்ளையாரும் முருகர் 2 பேரும் வந்து காப்பாற்றலை. என்ன படாது பாடு. இங்கே எதுக்கு வச்சிருக்காத, இங்கே எதுக்குடா வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறானு. சாமி படம் என்ன அப்படின்னு. சாமி படம் என்ன, கோயிலுக்கு போ, இவ்வளோ அழகான படம், உனக்கு வா ரூமில் 2-3 படம் தரேன் வச்சு கேட்குறான். வச்சு கேட்குறான். அப்படி வந்து சொன்னேன். அப்புறம் நான் விட்டேன், அண்ணே நான் படம் வேணா வைக்கல உங்கள் படத்தை, ஆனால் ஒன்று இந்த படமும் வைக்கல, படமே வேணான்னு அப்படின்னு. அது வேணா செய், 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிடலான்ட்டான். சரி விட்டாருங்க. அத்தோட சரி நான் முருகர் படத்தையும் பிள்ளையார் படத்தையும் எடுத்து உள்ளே போட்டேன். அப்புறம் அவனுக்கு நடிகை படம் வைன்னு சொல்லலை, நான் விட்டானுங்க அத்தோட. இது ஒரு வரியா ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்துட்டோம். எது சொல்ல வரேன்னா வந்து அந்த இளமையில் அந்த ஆளுமை அவங்களுக்கு இருக்கு இல்லையா, அந்த இளமையில் ஆளுமை அவர்களுக்கு இருக்கு. அந்த இது அந்த ஆளுமையைத்தான் சொல்லுகிறேன். இந்த மாதிரி நேரத்தில் நினைக்கிறது இல்லை, இறைவனை நினைப்பதில்லை. இறைவனை நினைக்காததுனால இறைவனுக்கு நஷ்டம் இல்லை, அவனுக்கு என்ன நஷ்டம்? அவன் மொத்த உலகமும் அவனோடது. அவன் டோட்டல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் அவனுக்கு. நீ இருக்குன்னாலும் இல்லைன்னாலும் அவன் இருக்கிறான். அதை பற்றி ஒன்றும் அவன் கவலைப்பட போகிறதில்ல. வந்து சொல்லிட்டு இருக்க போகிறானா, நான் இருக்கிறேன் ஏன் இல்லைங்கிற நீ அப்படின்னு கேட்க போகிறானா? அதுவும் கேட்க மாட்டான். ஆகையினால மையறி மதர்த்த ஒன் கண் அப்படிங்கிற மை பூசிய செவ்வரி படர்ந்த அந்த மதர்த்த என்று சொன்னால் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு மாதிரியான அந்த கண்களை உடைய மாதரார் வலையில் பட்டு. அவங்க நேராக தான் வலை வீசணும்னு இல்லை, எங்கேருந்து வேணாலும் வீசலாம். நம்ம போய் எங்கே இருந்தாலும் மாட்டுவோம். இந்த ஸ்கூட்டரில் போகும்போதே மாட்டுறானே, இப்படியே திரும்பி பார்க்குறான், பார்த்தா அதை பார்த்துட்டே நேராக கொண்டு விட்டுறாங்க இல்லையா? அவ்வளோதான், வலையில் பட்டு அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி கையெறி சூலம் ஏந்தும் கடவுளை நினைய மாட்டேன். கையெறி சூலம், எரிசூலம், அது திரிசூலம், எரிசூலம் அவர் கையில் இருப்பது. அந்த கடவுளை நினைக்க மாட்டேங்க. சரிங்க, இளமை விட்டுருங்க. இப்போ 35 வயசு 40 வயசு ஆயிடுச்சு இல்லை, இப்போயாவது திருந்தலாம்ல? 40 வயசு கூட திருந்தலாமா இல்லையா? 55-60 வயசுல என்ன கேள்வி கேட்குறான்? வரமாட்டேங்குது, நினைப்பு வரமாட்டேங்குது. சரி, கடவுளை சூலம் ஏந்தும் கடவுளை நினைக்கணும், சிவபெருமானே நினைக்கணும். நினைச்சிருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரியாக மயக்கத்திலே இருக்கிறவர்கள், இந்த மாதிரியான மாதர் மயக்கம் போன்ற வலையிலே சிக்கியவர்கள், அவர்களுக்கு அந்திம காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதனால தான் அதை மேலே அவ்வளோ தூரம் சொன்னேன். ஐநெறிந்து அகம் விடற்றே அடைக்கும் போது,
ஆவியார்தாம் செய்வதொன்று அறிய மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு இந்த ஆசை மிகுத்ததினாலே இந்த ஐ என்று சொல்லக்கூடிய சிலத்துமம் கோழை, இதுக்கும் இந்த உடம்பிலே விளைகிற ஆசைக்கும் சம்பந்தம் உண்டுங்கிறார். உடம்பிலே விளைகின்ற காம உணர்வுகளுக்கும் இந்த சிலேத்துமத்துக்கும் சம்பந்தம் உண்டு. ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் என்று இதையேதான் ஞானசம்பந்தரும் சொல்லுகிறார். ஐமேல் உந்தி அலமந்த போதா ஐயும் உருநோயும் மையலும் அபாவின் என்று அருணகிரிநாதர் சொல்லுகிறார். இப்படி இந்த ஐ என்று சொல்லக்கூடிய ஒன்று மிகுந்த துன்பத்தை விளைப்பது. அது அப்படியே மலைப்பாம்பு போல கழுத்தை நெரித்து மிடற்று இந்த கண்டத்தை அடைக்கும் போது அப்போ செய்வதொன்று அறிய மாட்டேன், என்ன செய்யறது? யார் ஒருவர் நினைவு இருக்கிற காலத்திலேயே சூலமெந்தும் கடவுளை நினைந்து போற்றுகிறார்களோ அவர்களுக்கு இந்த அவலம் வராது. இந்த அவலம் பெரிய அவலம். இந்த ஐ என்று சொல்லக்கூடிய இதை எல்லாருமே சொல்லுகிறார். அப்பர் சொல்றார், அருணகிரிநாதர் சொல்லுகிறார், சம்பந்தர் சொல்றார், எல்லாருமே சொல்லுகிறார். அதை இந்த ஐ நெரிக்குமா கழுத்தை. ஆகையினால எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா சாமிகிட்ட வந்துடணுமோ வந்துடணும், எவ்வளவுக்கு எவ்வளவோ சீக்கிரமா அவரை பிடிச்சிக்கணும். சாமி அப்படின்னு பிடிச்சிக்கிட்டா விலக்கி விடுவார். அதுதான் சாமிகிட்ட இருக்குது. இறைவனுடைய நினைவை பெருக்குவது ஒன்றுதான் இந்த மாதிரியான தீமையான எண்ணங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்று குறிப்பிடுகின்றார். 30, 36, 30 இடு குரம்பை. குரம்பைனா உடம்புன்னு அர்த்தம். 30, 36, 30 96 36 தத்துவங்கள் கருவிகள், 60 தாத்வீகங்கள், 36 காரணம், 60 காரியம். இந்த உதாரணம் சொல்றேன், மண்ணுங்கிறது பூதம். ஆனா அது எப்படி தசையா இருக்கு. மண்ணின் கூறு தான் இந்த தசை எலும்பெல்லாம். நீருங்கிறது இருக்கு, அது நீர் நேராவா இருக்கு, குருதியா இருக்கு. நெருப்பு 98.4 டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. எங்க இருக்கு நெருப்பு உடம்புல? அதுதான் மூலாக்னி. ஆகையினால இந்த 60 தாத்துவங்கள் 36 தத்துவங்களை வைத்த இந்த உடம்பு இடு குரம்பை அப்பர் போல் ஐவர். நம்ம சாமி அப்பர்னா இந்த 5 பேர் அப்பருங்கிறது. ஏன்னா அப்பர் சைடில் இருக்கிறாங்களாம், நம்மளாம் லோயரில் இருக்கிறோம். குரம்பை அப்பர், குரம்பை தலைவர், அப்பர்ங்கிறது தலைவர்னு அர்த்தம். குரம்பை அப்பர் போல் ஐவர் 5 பேர் உயிர்கிட்ட அது தருக இது விடுக என்று உத்தரவு போடுறாங்க. நான் எப்ப பார்த்தாலும் தேவாரமே கேட்டுட்டு இருக்க. விடுக, நான் சொல்றேன் கேளு. இந்த சாங் ஜப்பு கிழியணும், அந்த மாதிரி பீட்ஸ் சத்தம். அது தருக அப்படின்னு காது கேக்குதான். அது தருக இது விடு என்று ஒப்பவே நலியலுற்றால். இப்படி 5 பேரும் அதை கொடு இதை கொடு என்று என்னை
துன்பப்படுத்தினால் உய்யுமாறு அறிய மாட்டேன். எப்படி போறது, என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த 96 பேர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு படுற பாடு. ஒருத்தர்கிட்ட 2 பேர்கிட்ட இல்லை, இன்னும் 5 பேர்னு சொன்னேன். ஆனாலும் பார்த்தா அவங்க குழந்தை குட்டிகளை நிறைய பெற்று போட்டிருக்காங்க. சில பேர் வீட்டுக்கு வேலைக்கு போவான், அவர் ஒருத்தருக்கு தான் வேலை செய்யணும்னு நினச்சி போனால் அந்த வீட்டில் போகிறவன் வரவெல்லாம் வேலை வாங்குவான். அந்த வீட்டுக்கு வரவன் அந்த வீட்டுக்கு வந்திருப்பான், 2 நாள் தங்கிட்டு போகலாம் வந்திருப்பான், அவன் இவனை வேலை வாங்குவான், முதலாளி மாதிரியே வேலை வாங்குவான். இப்போ யாராருக்கெல்லாம் வேலை செய்கிறது? முதலாளிக்கு வேலை செய்ய போய், முதலாளிக்கு வேண்டியவருக்கு வேலை செய்ய போய், முதலாளிக்கு சொந்தக்காரனுக்கெல்லாம் வேலை செய்ய போய், முதலாளியுடைய வேலைக்காரனுக்கெல்லாம் வேலை செய்ய வேண்டியது. இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற. ஒப்பவே நலியல் உற்றால் உய்யுமாறு அறிய மாட்டேன், செப்பமே திகழுமேனி திருப்புகலூர் அடியீரே. சாமி செக்கச்சவேன்னு இருப்பாராம், செப்பமே திகழுமேனி, செப்பப்பா இருப்பாராம் சாமி சிவபெருமான். அவரே கருப்பான பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிடுறாரு. சிவப்பான மாப்பிள்ளை, சிவப்பான பொண்ணு ஒன்று நான் பார்த்தாரு, கருப்பாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதனால் சிவத்த மாப்பிள்ளைங்கள்லாம் சிவத்த பொண்ணு தான் வேணும்னு கேட்காம கருத்த பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிக்கணும். அம்பாளுடைய வடிவம் அவங்கெல்லாம் அப்படின்னு மீனாட்சி அம்மன் இதில் அந்த தெளிவு சொல்லப்பெறுகிறது. மீனாட்சி அம்மையை திருமணம் பண்ணி கொடுப்பாரு சாமிக்கு. யாரு? திருமால் மீனாட்சியை திருமணம் பண்ணி கொடுக்குறார். சாமி மாப்பிள்ளை கம்பீரமாக வாங்கிக்கிறார். இந்த திருமாலுக்கு தங்கச்சியை நல்லா சிவத்த மாப்பிள்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னுட்டு அவருக்கு அப்படின்ட்டு அவர் ஒரு பெருமிதம் அவருக்கு. போய் பாருங்க, மதுரையில் அந்த சிற்பம் இருக்கு. மதுரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசிக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது 3 பேர் முகத்தையும் பார்க்கணும் அந்த சிற்பத்தில். சாமி, அம்பாள், திருமால். சாமி அப்படி மிடுக்க இருப்பார், மாப்பிள்ளை இல்லை. இந்த அம்மா கொஞ்சம் அப்படியே நாணி கோணி மீனாட்சி. அப்படி திருமால் அழகு, ரொம்ப அழகு. சாமி சன்னதிக்கு முன்னாடி நந்தியை சுற்றி இந்த சிற்பங்கள்லாம் இருக்கும், எல்லாம் பாருங்க. அந்த பக்கம் ஒரு 9 கிரகம் இருக்கும், நவகிரகம். அதை சுற்றலாம். அங்கே போய் 9 சுற்றியே தீர்வேங்க. தலை சுற்றுது அது அந்த சாமிகளுக்கு, எல்லாரும் சுற்றலாம். ஏடா சுற்றுறீங்க அப்படின்னு கூட கேட்டு பார்த்துதுங்க 9. அங்கே சுற்றுறான், இங்கே வந்து நின்று சிலையை பார்க்க மாட்டேங்கிறான், சிற்பத்தை பார்க்க மாட்டேங்கிறான். அவ்வளோ அருமையான சிற்பங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நயம், அந்த நயத்தை சொல்லுகிறார். செவத்த மாப்பிள்ளைக்கு கருத்த பொண்ணு கருப்புன்னு சொன்னால் கொஞ்சம் அதாரு ஒன்று, கரும்பச்சை, அப்படி கரும்பச்சையா அம்பாள், அப்படி கரும்பச்சை நேரம் அப்படின்னு. சரி, இப்படி செப்பமே திகழும் மேனி திருப்புகலூர நீரே. இந்த 96 பேர்கிட்ட நாம் பட்டு பாடு சொல்லி முடியல. அதை கொடு இதை கொடுன்னு நம்பிடுக்கிறாங்க. நீங்கள் தான் வந்து இதுக்கு ஒரு மத்தியஸ்தம் பண்ணி எல்லாரையும் நான் சொல்கிற மாதிரி கேட்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஒப்பாவே அதில் ஒருத்தன் கூட நல்லவன் இல்லைங்கிற. 96 பேர் ஏதாவது 1-2 நல்லது இருக்கலாம். ஒப்பவேன்னார். ஒப்பன்னா இவனை விட அவன் நல்லவனா இருப்பான் போல. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒப்பவே நலியல் உற்றால் உய்யுமாறு அறிய மாட்டேன், உய்யுமாறு அறிய மாட்டேன்.
செப்பமே திகழுமேனி திருப்புகலூரன் நீரே பொறியிலா அழுக்கை ஒம்பி. வழுக்கைன்னு படிக்கப்படாது, அது அழுக்கை. இந்த புணர்ச்சி விதியில் அது ஆவாயிடும். திரு அண்ணாமலை திரு வண்ணாமலைன்னு ஆகுது இல்லை, திருவண்ணாமலை திருவண்ணாமலை திரு அண்ணாமலைன்னு சொல்லணும். திரு அடி திருவடி திருவடின்னு வந்துடுச்சு. வடி என்னத்தை வடிக்கிறது? திரு அடி அது இல்லையா? அது மாதிரி பொறியிலா அழுக்கு தான் அது. பொறியிலா அழுக்கை ஒம்பி பொய்யினை மெய்யென்றெண்ணி நெறியலா நெறிகள் சென்றேன் நீதனேன் நீதி ஏதும் அறியிலேன். அமரர் கோவே அமுதினை மண்ணில் வைக்கும் செறிவிலேன் செய்வதென்னே திருப்புகலூர் நீரே. அது மண்ணில் வைக்கும் என்று சொல்லுகிற பொழுது அந்த மணனில் அப்படின்னு சில பேர் பாடம் போட்டிருக்காங்க, அதைத்தான் பார்க்குறேன். மணனில்னு அது மணனில் மண்ணில் மணலில் அப்படின்னு சொல்லலாம். அர்த்தம் ஆனால் அதுதான் மனம்தான். இதுலேயும் மணல் நீள் போட்டுக்க, சில இதில் 3 சுழியலானா கூட தப்பு. அது மண்ணில் வைக்கும் அமுதினை மணனில் வைக்கும் செறிவிலேன் செய்வதென்னே திருப்புகலூர் நீரே. பொறியிலா அழுக்கை ஓம்பி. பொறியிலா என்றால் ஒரு அழுக்கு மெய்குடன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பால தொன்றானா. புழுக்கை வாரியும் பால் கொள்வர் என்றார் சுந்தரமூர்த்தி சுவாமி. அழுக்கு உடம்பு. அழுக்கு என்பது இந்த இடத்துல மலம் என்று குறித்து மலத்திற்கு இடமான உடம்பை குறிக்கிறது. இப்படி ஒரு பொலிவில்லாத விடையினால் வந்த உடம்பு இது. உடம்பு வந்திருக்குன்னா ஏதோ தப்பு பண்ணி தான் உடம்பு வரும், சும்மா வராதுங்க. சும்மா வருமோ தனு, சும்மா வருமோ சுகதுக்கம்னு கேட்டார் குருஞான சம்பந்தர். தப்பு பண்ணி இருக்கிறோம், உடம்பு வருது. அதில் ஒன்றும் மாற்றத்திற்கே இடம் இல்லை. இதுதான் சைவ சித்தாந்தம். எதுக்கு உடம்பு வருது? தப்பு பண்ணால் உடம்பு வருது. அப்போ திரும்பவும் தப்பு பண்ணால் என்ன ஆகும்? திரும்பவும் உடம்பு வரும். பொய்யினை மெய்யென்றெண்ணி. இந்த பொய்யான உடம்பை ரொம்ப நாள் இருக்கும் மெய், இது மெய் என்று எண்ணி, மெய்னா உடம்புன்னு ஒரு அர்த்தம், இது உண்மையா இருக்கும் என்று எண்ணி நெறியலா நெறிகள் சென்றேன். எதை நெறிகள் என்று அறநூல்கள் அருள் நூல்கள் சொல்லவில்லையோ அவற்றிலே சென்றேன். நீதனேன் கீழ்மகன் நீதி ஏதும் அறிவிலேன். எது நீதி? நீதி என்பது உரிய நெறி. அந்த உரிய நெறி எது என்று அறிவிலேன். அமரர் கோவே, அமரர் கோவே, அமரருடைய தலைவரே, அமுதினை மனதில் வைக்கும். இந்த அமுதை மனதிற்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் உன்னுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டும் என்கிற செறிவிலேன் செய்வதென்னே. இனிமேல் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. திருப்புகலூர் நீரே. அழியினார் குழலினார்கள் அவர்களுக்கு அன்பதாகி களியினார் பாடல் ஓவா கடவுர் வீரட்டம் என்னும் தளியினார் பாதனாலும் நினைவிலா தகவு நெஞ்சம் தகவு இல் நெஞ்சம் தெளிவிலேன் செய்வதென்னே திருப்புகலூர் நீரே. அழியினார் குடலினார்கள். அழியினா வண்டுகள். வண்டுகள் மொய்க்கின்ற தேனை உடைய மலர்களை அணிந்த குடலை உடைய பெண்கள். இப்படி விரியினதுக்கு அழியினார். வண்டுகள் எங்கே வந்து பொருந்தும்? மலர்கள். மலர்கள் ஏன் பொருந்தது? தேனுக்கு. தேன் இருப்பதுனாலே மலர்கள், புது மலர்கள். அது எங்கே இருக்குது? குடலில் இருக்குது. குடல் யார்கிட்ட இருக்குது? மாதர்கிட்ட இருக்குது. எனவே அந்த மாதர்களுக்கு அன்பது ஆகி அவர்கள் மேலே அன்புடையவனாக ஆகி
அவர்களுடைய நலனை பேணுவதிலும் மற்றவற்றிலுமே அன்பதாகி களியினார் பாடல் ஓவா மிகுந்த களிப்போடு வந்து கடவுர் வீரட்டனாரை பாடல்களால் பாடி துதிக்கின்றார்கள். அப்படி அந்த பாடல்கள் ஓவா நீங்காத கடவுர் வீரட்டம். இப்போ திருப்பூரூரில் தான் இருக்கார், ஆனால் கடவுர் வீரட்டத்தை சொல்லுகிறார். திருக்கடவுரில் இருக்கக்கூடிய பெருமான் அங்கே வந்து பாடல் ஓவா களியினார்கள், களிப்பினாலே பாடல்களை ஓதுகின்றவர்கள் அந்த கடவுர் வீரட்டம் என்னும் தளியினார். அந்த கடவுர் வீரட்டத்தில் இருக்கக்கூடிய தளியினார். தளியினார் கோயில், தளியினார் அந்த கோயில் இருக்கிறவர். பாத நாளும் அவருடைய திருவடிகளை நாணையும் நினைவில்லாத தகவில்லா நெஞ்சம். நினைவிலா தகவு இல் நெஞ்சம், நினைவில்லாத தகுதி இல்லாத என்னுடைய நெஞ்சம். பாதத்தை தினமும் நினைக்க, என்ன பாதம் அது? கடவுர் வீரட்ட பாதம், யமனை உதைச்ச பாதம்ல. அந்த யமனை உதைத்த பாதத்தை நானும் நினைச்சிருந்தா யமன் என்ன பற்றி நினைப்பானா? நான் அந்த திருவடியவே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா இவன் என்ன நினைக்க மாட்டான். ஐயோ, நினைக்கும் போதே நான் எப்போ ஒரு கமிஷனரோடையே இருந்தேன்னா எனக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணணுன்னு யாராவது நினைப்பானா? வம்பு பண்ணணும்னு நினைப்பானா? நினைக்க மாட்டேன். கமிஷனரோடையே இருக்கிறான் எப்போ பார்த்தாலும் அப்படின்னுட்டு வரமாட்டான், இல்லை கிட்டே வரமாட்டான், தொந்தரவு பண்ண மாட்டான். போலீஸ் கமிஷனர் அவரை கூட்டிகிட்டு போய் காஃப் வாங்கி சாப்பிட்றது, காஃப் சாப்பிட்றது. பழைய பால் என் நண்பன், வாங்க சார் காஃப் சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு வந்து, இந்த கோயிலெலாம் போகிறீங்களாமே சொல்லுங்கள் 2 சாமி, நல்ல விஷயம். இப்போ கேட்டால் தான் உண்டு, 24 மணி நேரமும் அக்கப்போர் தான், நீங்கள் எதாவது சொல்லுங்கள். இப்படி கூடவே இருக்கிறார். பார்த்தான், பார்க்குறவன் என்ன நினைப்பான்? எப்போ பார்த்தாலும் கூட இருக்காரு, அவர்கிட்ட போய் வம்பு பண்ண வேண்டாம். அது மாதிரி சிவபெருமான்கிட்டையே எப்போ பார்த்தாலும் நினைப்பு, அவருடைய திருவடியே நினைத்து கொண்டு அவரையே நினைத்து கொண்டு இருக்கிறவன்ட்டு யமன் என்ன பண்ணுவான்? எப்பவும் அவர் கூடவே இருக்கிறான்ப்பா. ஏன்னு கேட்டால் எப்படின்னா, உன்னில் உண்ணும் உண்ணாவிடில் விட்டிடும். அதே அப்புறம் சொல்கிறார், யாரெல்லாம் சிவபெருமானை நினைக்கிறார்களோ அவர்களையெல்லாம் சிவபெருமான் நினைப்பாராம். யாரெல்லாம் சிவபெருமானோடு இருக்கிறார்களோ அவர்களோடு சிவபெருமான் இருப்பார். அப்போ அந்த கான்செப்டில் இவர் நினைக்கிறப்ப எல்லாம் அவர் நம்ம கூட இருக்கிற போது அவன் நினைக்க மாட்டான், எனக்கு கூட இருக்கிறார இல்லையா? அந்த உரியவர்கள் கூட இருந்தால் மற்றவர்கள் இடையூறு செய்வதற்கு யோசிப்பாங்க. பாதி பேர் என்ன பண்ணுவான், தப்பு பண்ணிட்டு அப்பா கிட்டே இந்த வீட்டு அம்மா பின்னாடி போய் வந்துக்குவோம், ஒழிஞ்சிக்குவான், அம்மா கிட்டே நின்றுவாங்க. இவரும் ஏன் வம்புட்டு விட்டுருவார். ஏதாவது வம்பு பண்ணால் கடைசியில் அவங்க அந்த அம்மாட்ட, ஏங்க உங்களோட அவங்க கூட தான் மார்க் வாங்கி பேசாமல் இருக்கு, உங்கள் ப்ராசி போட்டில் அவங்க அம்மா என்கிட்ட கொடுத்துருக்காங்க, வச்சுருக்கேன். இந்த சிக்கல் வரும். ஏன் டேய் நல்லா படுற அப்படின்ட்டு போயிடுவார். அவ்வளோதான். பாதி பசங்க கெட்டு போகிறது அம்மா அன்பில் தான். அப்பா கண்டிக்கிற பொழுது அம்மா கண்டுக்காமல் இருக்கணும். ஏன்னா தந்தைக்கு கண்டிப்பும் இருக்கும், அன்பும் இருக்கும். அம்மாட்ட அன்பு மட்டும்தான் இருக்கும், கண்டிப்பு இருக்கிறது கஷ்டம். பொதுவாக சொல்கிறேன், சில தாய்மார்கள் இருக்கிறாங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க சில தாய்மார்கள் கணவன்கிட்ட மட்டும் கண்டிப்பாக இருப்பாங்க, ஆனால் மனைவி குழந்தைகிட்ட கண்டிப்பு இருக்கு, அது பிரயோஜனம் இல்லை. குழந்தைகிட்ட கண்டிப்பு வேணும். கண்டிப்பு இல்லாமல் குழந்தைகளை வளர்க்கக்கூடாது. கண்டிப்பு இல்லை என்றால் அது கொஞ்சம் கஷ்டம். அது என்ன சொல்கிறது, எங்கள் அப்பா சொல்லுவார், சிறுவரிட்ட வெள்ளாமை விளைந்தாலும் வீடு வந்து சேராது அப்படிம்பார் அடிக்கடி. அப்படி எங்கள் தந்தையார் சொல்லுவார். அதுபோல் அது கண்டிப்பு பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கணும், கண்டிப்பார்கள் அப்படின்னுட்டு அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு. நான் எதுக்கு இது உதாரணம் சொன்னேன்னா, நம்ம சிவபெருமானிடம் போய் நாம் தஞ்சம் புகுந்தால் சிவபெருமானுடைய திருவடியால் உதவி வாங்கியவன். அதனால் இந்த பாதம் என்று சொல்லுகிறார்.
தளியினார் பாத நாளும் நினைவிலா தகவு இல் நெஞ்சம். நினைக்காத தகுதி ஒரு தக்க நிலையில்லாத இந்த நெஞ்சம் தெளிவிலேன், தெளிவில்லாதவனாக மயக்கத்தில் இருக்கிறேன், என்ன செய்வது? திருப்புகலூர் நீரே. இளவினார் மாதற்பாலே இசைந்து நான் இருந்து பின்னும் நிலவு நாள் பல என்றெண்ணி நீதனேன் ஆதி உன்னை. மாதர்களோடு இருக்கிற பொழுது இவர்களுக்கு இந்த கால கணக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற. இளவினார் மாதற்பாலை இசைந்து நான் இருந்து நாள் பல நாள் இப்படியே போகும் என்று நினைக்கிறார்கள். உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ரைட்டு, இல்லைன்னா அப்படி ஆகும். அதுதான் ஒரு போர்ஷன் தான் அந்த லைஃப். சில பேருக்கு அப்படி அதுவே லைஃபாக இருக்கும், அது அவங்கள விட்டுருங்க. பொதுவாக நாம் சில பேர் அந்த மாதிரி அவர்களுக்கு வாழ்க்கை அந்த மாதிரி அமைஞ்சு போகும், அதை விட்டுருவோம். அது வந்து எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ். அப்படி அவங்கள எடுத்துக்கூடாது. இப்போ பொதுவாக ஒருத்தருக்கு இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இதில் இந்த இன்பம் துய்க்கிற நாட்கள் அல்லது காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் தான், அது ஒரு பகுதி தான். அதுக்கப்புறம் லைஃப் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஆகையினால இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கிற அந்த இளமை காலத்தில் வந்ததுக்கு பிறகு தெரிஞ்சு போவோம் உங்களுக்கு இது ஒரு ஒன்லி ஸ்மால் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தெரிஞ்சு போவோம். ஆகையினாலே அதை நாம் நினைந்து பார்க்கணும். அந்த சில துறையில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் அதே நினைப்பில் இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கை அது என்ன சொல்கிறது, அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அது அவர்களுக்கு இருக்கிற முறை அந்த மாதிரி, அது அவர்களுக்கு அந்த முறையில் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையே நரகம்தான் இல்லையா? ஆகையினாலே அதை எடுத்துக்காதீங்க, எக்ஸாம்பிளாக எடுத்துக்காதீங்க, எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த வாழ்க்கை ஒழுக்கத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. அது ஒழுக்கமில்லாத வாழ்க்கை அது என்ன? அது வாழ்ந்த ஒரு மிருகம் வாழ்கிற வாழ்க்கையோட ஒப்பிட்டு, மிருகத்துக்கு யாராவது சட்டத்திட்டம் போட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்களா? இப்படிலாம் இருக்கும். அது மிருகம். அது போலவே மிருகம் கூட சில பேசிக்காக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுது. மனுஷன் அதை விட மோசமாக இருக்கிறாங்க சிலர். சரி, அதை விடுவோம். இப்போ இது எதுக்காக இதை சொல்லுகிறேன்? இளவினார் மாதற்பாலே, இளவினார் மாதற்பாலே சிந்தனை. இளவு என்று சொன்னால் இளவம் பஞ்சு, இந்த இளவு காத்த கிளி என்று சொல்வார்கள். இந்த இளவு காத்த கிளி என்று சொல்ல, இளவினார் என்று சொன்னால் இளவு காத்த கிளியை போல. இளவு காத்த கிளி என்று சொல்வது இளவம் பழம், அந்த பழம் மாதிரி இருக்கும். அது பார்த்துட்டு இது பழுக்கும், இதை சாப்பிடலான்னு இந்த கிளி காத்துட்டு இருக்கும். அதெல்லாம் வெடிக்கும். வெடிச்சா ஒரே பஞ்சா வரும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதுபோல இந்த மாதர்களோடு இருக்கிறது வாழ்க்கை முழுக்க இப்படி தான் இருக்கும். நம்முடைய அந்திம காலம் வரைக்கும் நம்ம இப்படியே சந்தோஷமாக ஜாலியாக அப்படியே இருக்கலான்னு நினைப்பான். ஆனால் அது அந்த மாதிரி இல்லை. இப்போ கொஞ்ச நாள் பண்ண டேமேஜ் அவன் லைஃப் லாங்காக அந்த டேமேஜ் கேரி அவுட் ஆகும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இளமையில் கடைப்பிடிக்கிற ஒழுக்கம் அது வந்து முதுமையில் அது கை கொடுக்கும். இளமையில் தவற விட்ட ஒழுக்கம் முதுமையில் கைவிட்டுரும். ஆகையினால இளைஞர்களுக்குத்தான் ஒழுக்கத்தை ரொம்ப போதிக்கும். வயசானவங்களுக்கு போய் ஒழுக்கத்தை போதிச்சுக்கிட்டு என்னத்தப்பட்டது? ஆகையினாலே அழியினார் குழலினார்கள் அவர்களுக்கு அன்பது ஆகி, மன்னிக்கணும், இளவினார் மாதற்பாலே இசைந்து நான் இருந்து பின்னும் நிலவு நாள் ரொம்ப நாள் இருக்கலாம் என்று பலவென்று எண்ணி நீதனேன் கீழ்மகனாகிய நான் ஆதி உன்னை, எல்லாவற்றிற்கும் மூலப்பொருளாக இருக்கிற உன்னை உலவி நான் உள்க மாட்டேன். உள்ளத்திலே உன்னை தேடி எங்கு இருக்கிறாய், எப்படி உன்னை பழுத்தலாம் என்று தேடி எண்ண மாட்டேன்.
உன்னடி பரவு ஞானம் செலவிலேன். உன்னுடைய திருவடியை பரவுகின்ற அந்த ஞானத்திற்கு செல்லும் வழி அறியாதவனாக இருக்கிறேன். செய்வதென்னே, செலவிலேன்னா செய்வதறியேன்னு அர்த்தம். காத்திலேன் 2 3 கல்வி ஏன் இல்லை என்பால், 2 3 5 புலன்களை காக்கல, இஷ்டத்துக்கு அது ஓடிச்சு. கல்வியேல் இல்லை, நல்ல அருள் உரைகள் அற உரைகள் கேட்டிருக்கேன்னா கேட்டதில்லை. நல்லவங்ககிட்ட போய் 4 வார்த்தை கேட்டதே கிடையாது. சொற்பொழிவு போக மாட்டான், எங்கேயாவது நல்ல விஷயம் பேசுகிறாங்கன்னா கேட்க மாட்டான், நல்ல ஒரு திருக்கூட்டம் நடக்கிறது போக மாட்டான். கல்வியேல் இல்லை என்பால், அது கல்வி என்பது ஞான கல்வி என்பால் வாய்த்திலேன், எனக்கு அது வாய்க்கவே இல்லாமல் போச்சு. அடிமை தன்னுள் வாய்மையால் தூயேன் அல்லேன். வாய்மையால், வாய்மை தூய்மை செய்யுங்கிறார். வாய்மையால் தூயேன் அல்லேன். வாய்மையால் தூய்ப்பேனா? அது வாய்மையால்னா என்ன அர்த்தம்? தேவாரம் பாடுறது, திருப்புகழ் பாடுறது, ஸ்ரீமத் பாமன் சுவாமியுடைய பாடல்களை பாடுவது, இப்படி பாடுவதினாலே தூய்மை அடையலாம். அப்படி தூய்மை அடையாதவனாக இருக்கிறேன். பார்த்தனுக்கு அருள்கள் செய்த பரமனே பரவுவா. பார்த்தனா அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் வழங்கிய பெருமானே, பரவுவார்கள் தீர்த்தமே திகழும் பொய்கை திருப்புகலூர் அணிகிறே. பரவுவார்களுடைய பாவத்தை எல்லாம் நீக்கக்கூடிய தீர்த்தம் திகழ்கின்றதாம் பொய்கையாக திருப்புகலூரனே என்று குறிப்பிடுகின்றார். நேருமாய் தீயுமாகி நிலனுமாய் விசும்புமாகி ஏருடை கதிர்களாகி, நீர், தீ, நிலன், விசும்பு ஒன்று விட்டார், காற்று இல்லையா? இந்த காற்று இல்லை, சேர்த்துக்கலாம். வழியாகி ஏருடை கதிர்களாகி, சிறப்புமிக்க கதிர்கள், 2 சுடர், சூரிய சந்திரன். அப்போ இந்த 7 இந்த அட்டமூர்த்தம்னு சொல்லுவாங்க, இறைவன் இருக்கக்கூடிய அட்டமூர்த்தம். இந்த 7 உயிரற்றவை, அசத்து. நீருமாய் தீயுமாகி நிலனுமாய் விசும்புமாகி ஏருடை கதிர்களாகி இமையவர் இறஞ்ச நின்றார். இமையவர்கள் எத்தும்படியாக நிற்கின்றார். ஆய்வதற்கரியராகி அங்கங்கே ஆடுகின்ற தேவர்க்கும் தேவரானார், தேவராவர் திருப்புகலூரனாரே. அவர் இமையவர் இறைஞ்ச நின்றாலும் அவர்கள் ஆய்ந்து அடைவதற்கு அரியராக விளங்குகிறார். அங்கங்கே ஆடுகின்ற, அங்கங்கே திருக்கூத்து செய்கின்றார். சுதமாயில 5 தொழில் நடக்குது, அசுதமாயில் நடக்குது, பிரகிருதி மாயில் நடக்குது. இப்படி எல்லாம் அங்கங்கே ஆடுகின்றார்னா திருக்கூத்து ஆடுகின்றார். அங்கங்கே அந்தந்த தேவர்களுக்கு தேவராக விளங்குகிறார். காத்தல் தெய்வமாகிய திருமாலுக்கு அதிர்ஷ்டித்து நின்று காத்தல் தொழிலையும், படைத்தல் தொழில் செய்கின்ற பிரமனுக்கு படைப்பு தொழிலையும், உருத்திரனுக்கு ஒடுக்கத் தொழிலையும் இப்படியாக அவர் தந்து விளங்குகின்ற திருப்புகலூரனார். இங்கெல்லாம் இந்த நீராய் தீயாய் நலனுமாய் விசும்புமாகி ஏருடைய கதிர்களாகி இருக்கின்ற பெருமன் உயிருக்கு உயிராக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இயமானன்பாங்க அந்த அட்டமூர்த்தத்தில். எனவே எல்லாம் இருக்கிறது பெருசில்லை, நமக்கு உள்ளேயே இருக்கிறார். அவரை நாம் தேட வேண்டாமா என்று கேட்கிறார். மெய்யுளே விளக்கை ஏற்றி வேண்டளவு உயரத்துண்டி. இந்த மெய்யுளே விளக்கை ஏற்றி வேண்டு அளவு உயரத்துண்டி உய்வதோர் உபாயம் பற்றி உகைக்கின்றேன். உகவா வண்ணம் 5 அகத்தே வைத்தீர். அவர்களே வலியர். They are very strong. But I am very weak. நான் ரொம்ப வீக். 5 பேர் ஏறி மிதிச்சிட்டு இருக்கிறாங்க. மிதிக்கிறது என்ன? மிதின்னு மிதிக்கிறாங்க 5 பேர். வலியர். சாலச் செய்வதென்று அறிய மாட்டேன். எங்கேயோ படிச்ச
எங்கேயோ படித்தேன். என்ன படித்தேன்? இந்த உடம்புக்குள்ளேயே இறைவனை காண்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது மெய்யுளே விளக்கை ஏற்றி வேண்ட அளவு உயரத் தூண்டி. அது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பிரணவம் இருக்க, அந்த பிரணவத்தினுடைய கூறுகளை 16 இடங்கள்ல நிறுத்துறது. 3 இடத்துல நிறுத்துறது, 6 இடத்துல நிறுத்துறது, 12 இடத்துல நிறுத்துறது, 16 இடத்துல நிறுத்துறதுன்னு யோக கலையை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். சோடசகலா பிராசாதம்னு சொல்லக்கூடிய 16 இடங்கள், சோடசம்னா 16 இடங்கள்ல அந்த விஷயத்தை நிறுத்துறது. அப்படி நிறுத்தினா இந்த உடம்பிற்குள்ளே இருக்கக்கூடிய சோதி இந்த புருவ மத்தியிலே விளங்கும் என்று சொல்லுகிறார்கள். அதை நான் செய்து பார்க்கலாம் என்று இந்த 5 பேர் உடம்பு அடைகிறானே. என்னென்னவோ யோகம் செய்யலாம், நல்லது செய்யலான்னு அந்த 5 பேர் அவர்களே வலியரா இருக்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு என்னத்துக்குங்கிறாங்க. உனக்கு என்னத்துக்கு, நமக்கு எதுக்கு? அதுக்கு ஏதாவது பிள்ளையார் சேர்த்து அன்னைக்கு 2 குழக்கடை செய்யுமா சாப்பிட்டோமா அப்படின்னு இருந்துட்டு சாமி கும்பிட்றது அத்தோட எல்லாம் சாமி 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 நீ ஏன் ஜாகிறேங்கிறான். காசு காசுன்னு சாகலாமேங்கிறான். எனவே ஐவரை அகத்தே வைத்தீர். இப்படியெல்லாம் நான் வரணும்னு நீங்கள் நினச்சிருந்தா ஒரு 5 பேரை வச்சு என்னை செக் பண்ணியிருக்கீங்களே, செக் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கு. 5 பேரை உருப்பட விட மாட்டேங்க. அந்த 5 பேரை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க, நான் மேலே வந்துடுறேன். அப்படி அந்த விளக்கை உயரத் தூண்டி என்று சொல்லுவது அந்த யோக நிலையிலே சோடச கலா பிரசாதம். அது நம்ம திருமந்திரத்திலே 3வது தந்திரத்தில எல்லாம் அதை பார்த்துருக்கிறோம். இது முயற்சி செய்வதை காட்டிலும் இறைவன் மேல் காட்டுகிற அன்பை பெருக்குகின்ற உபாயத்திலே தானாக ஏறும். உய்வதோர் உயரத் தூண்டி உய்வதோர் பிறப்பை நீக்கி கொள்ளுகிற உபாயம் பற்றி உகக்கின்றேன். உகபாவண்ணம் நிகழ்கிறதே இந்த 5 பேர். எனவே 5 நான் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தேவரீர் திருவருள் புரியணும். அப்பத்தான் நான் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு என்ன உபாயம் செய்து உம்மை நான் உள்ளேயே காணுகின்ற அந்த வாய்ப்பு கிட்டும் என்று சொல்லுகிறார். அறுவரை தாங்கினானும் அருமறை ஆதியானும் இருவரும் அறியமாட்டா ஈசனார். அறுவரை தாங்கினானும், மழை வந்த பொழுது கோவர்த்தனகிரியை அப்படி தாங்கி திருமால் இந்த பசு குலத்தையும் இடையர்களையும் காப்பாற்றினார் என்று பாகவதத்தில் வருகிறது. அதை இங்கே சொல்லுகிறார். அறுவரை என்பது கோவர்த்தனகிரி, யாராலும் தாங்க முடியாத அந்த கோவர்த்தனகிரியை தாங்கினாலும் அருமறை சொல்லுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அரிதான மறை, அந்த மறைக்கு தலைவனாக ஓதுவதிலே விளங்குகின்ற ஆதியானும் பிரமனும் இருவரும் அறியமாட்டா, இருவராலும் அறியப்பட முடியாத ஈசனார். இந்த ஈசன் இலங்கை வேந்தன் கருவறை எடுத்த ஞான்று. இந்த கைலாய மலையை இந்த அவன் பேத்தெடுத்தான். அந்த யார்? இலங்கை வேந்தன் ராவணன். அவன் எடுத்த பொழுது, எடுத்த அன்று கண்வழி கூர்த்தி சோர ஒரு மிதிதான். 20 கண்ணு இருக்குல்ல, 20 கண்ணுலையும் ரத்தம் அடிஞ்சுதான், கண்ணில் ரத்தம் அடிஞ்சுதான். கண் வழி குருதி சோர 20 கண்ணுலையும் ரத்தம் அடிஞ்சுது. திருவிரல் செருது வைத்தார். லேசா ஒரு அந்த கால் பெருவிரல அப்படி அப்படி அப்படிட்டோம், அவ்வளோதான். சிறிது வைத்தார்னார். பெரிது வைத்தா என்ன ஆயிருக்கும்? ராவணனை தேடணும், பூமியிலே போஞ்சு போயிருப்பான். சிறிது வைத்தார் இந்த திருப்புகழனார். அவருக்கு இவ்வளோ பெரிய வல்லமை உடையவர். அவரை நினைச்சா அந்த 5 பூதத்தை ஒடுக்க முடியாதா? இந்த 5 பொறிகளை ஒடுக்க முடியாதா? 5 புலன்களை ஒடுக்க முடியாதா? அவரை பற்றுங்கள், திருப்புகழனாரை பற்றுங்கள். எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, எனக்கு இப்படி இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது, அவரை பற்றி கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த திருப்புகலூர் பதிகத்தை நாம் நிறைவு செய்கிறோம். அற்புதமாக சாமி சொல்லியிருக்கிறாங்க, பல செய்திகள் சொல்லியிருக்கிறார்கள், கேட்டு மகிழ்ந்தோம். நம்முடைய கமலவினா சத்சங்கத்திலே வருகிற 28, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று, வியாழக்கிழமை 27
28 தான். ஆமாம், 28 வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வரைக்கும் 7 நாட்கள் திருத்தணி தல திருப்புகள் முற்றோதல். 67 திருப்புகள் இருக்கு. 67 ஓதுறோம், பொருள் சொல்கிறோம், இசையும் உரையும். ஒரு பெரிய 64 பாட்டு. ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு. அது ஒரு நாளைக்கு 9 பாட்டு வச்சா கூட 7 9 63. ஒரு நாளைக்கு மட்டும் 8 பாட்டு. எல்லா பாட்டுக்கும் நீங்கள் கேட்கலாம், இசையோடு கேட்கலாம். அதுவும் இல்லாமல் இசையோடு கேட்பதோடு பொருளும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. முதல் முறையாக ஹைதராபாத் சிவா அவர்களும் அடியனும் சேர்ந்து தருகின்ற நிகழ்ச்சி கமலவன சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்துகிறது. நீங்கள் வந்திருந்து பங்கு பெறுங்கள் என்று சொல்லி, நம்முடைய ஞானத்திரள் வெளியீடாக ஞானத்திரளுடைய 15வது ஆண்டு விழாவில் வெளியிடப்பட்ட திருவாசகம் வரலாற்று முறையில் என்கிற நூல், மணிவாசகர் எவ்வாறு திருவாசகத்தை ஓதியிருக்க முடியும், எது முதல் எது இரண்டு என்று அந்த வரிசையில் வரலாற்று முறையில் 51 பதிகங்களும் தொகுக்கப்பெற்ற ஒரு அற்புதமான ஒரு தொகுப்பு, புதிய முயற்சி. அதை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த நூல் கிட்டும், தபால்லையும் கிடைக்கும், தபால் செலவு ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு. அதேபோல் திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாற்றை படக்கதையாக குழந்தைகளுக்காக தந்திருக்கிறோம். எல்லாம் படங்களாக இருக்கும், சித்திரக்கதைகள். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணும். அதுங்களுக்கு கதையும் தெரியும். எப்படி ஞானசம்பந்தரை கொடுத்தோமோ அது மாதிரி இந்த நூல்களை வாங்கி தாருங்கள். அதே போல் அன்பர்கள் எல்லோருக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் எல்லோரும் ஞானத்திரள் பத்திரிகையே உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்துங்க. நீங்கள் திருமுறைக்கு செய்கிற தொண்டு அது. அவர்களை அறிமுகப்படுத்துவதோடு அவர்களுக்கு நீங்கள் ஒரு தடவை ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு கொடுங்க. அப்புறம் அவர்கள் தொடர்ந்து பெறுவார்கள். அந்த சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது திருமுறைக்கு செய்கிற தொண்டு என்று கருதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதில் ஒரு கட்டுரைகளுக்கு உங்களால் ஸ்பான்சர் பண்ண முடியும்னா நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தின நிகழ்வை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.